வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம 8th சோஷியல் சமச்சீர் கல்வியில் ஜியாகிரஃபியில் யூனிட் 5 ஹசார்ட் அந்த லெசனோட கண்டினியூஷன் தான் பார்த்துட்ருக்குறோம். ஏற்கனவே பார்ட் 1 வீடியோவில் ஹசார்ட்னா என்னென்னு பார்த்தோம், அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் ஹசார்ட் பார்த்தோம், அண்ட் தென் ஹசார்ட்ஸ் எப்படி அதனுடைய ஸ்டார்டிங் இருக்குதுன்னு பார்த்தோம், அண்ட் தென் இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜர் ஹசார்ட்ஸில் எர்த்குவேக் அண்ட் தென் ஃப்ளூட்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் சைக்ளோனிக் ஸ்ட்ராம்ஸ்லேருந்து நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சைக்ளோனிக் ஸ்ட்ராம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூறாவளி புயல் காட்டுறதை நம்ம சைக்ளோனிக் ஸ்ட்ராம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். A cyclonic storm is a strong wind circulating around a low pressure area in the atmosphere. It rotates in anti-clockwise direction in northern hemisphere and clockwise direction in the southern hemisphere. ஸோ சைக்ளோனிக் ஸ்ட்ராம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வலுவான காற்று ஒரு லோ ப்ரெஷர் அட்மாஸ்பியரில் ஒரு லோ ப்ரெஷர் ஏரியா இருக்கிற இடத்துல சுற்றுறதா சைக்ளோனிக் ஸ்ட்ராம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும், அண்ட் தென் சதர்ன் ஹெமிஸ்பியரில் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும். ஸோ இப்போ இதான் போல்னு வச்சுக்கோங்க. இது நார்த் அண்ட் தென் சவுத்துன்னு வச்சுக்கோங்க. ஸோ நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் ரொட்டேட் ஆகிறப்ப ஆன்டி கிளாக் வைஸ் இந்த டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும், சதர்ன் ஹெமிஸ்பியரில் clockwise directionல rotate ஆகும், ஓகேவா? Tropical cyclones are characterized by destructive winds, storm surge and exceptional level of rainfall which may cause flooding. Wind speed may reach up to 200 km per hour and rainfall may record up to 50 cm per day for several consecutive days. ஸோ ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸு ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் அப்படின்னாக்கா ட்ராபிக்கல் ரீஜியனில் வரக்கூடிய சூறாவளிகளை எதை வச்சு அவங்க கேரக்டரைசைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வீசக்கூடிய ரொம்ப அதிகமான காற்று, அண்ட் தென் கடலில் வரக்கூடிய பேரலைகள், அண்ட் தென் அங்கே பேகக்கூடிய கனமழை, அதை பேஸ் பண்ணி தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. இதெல்லாமே ஃப்ளூட் அக்கர் ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க. ஸோ இந்த டைம் சைக்ளோன் இருக்கிற டைம் விண்டோட ஸ்பீட் பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு 1 ஹவருக்கு 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் விண்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரெயின்ஃபால் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 50 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் அக்கர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு நாளைக்கு அவங்க இது பண்ணியிருக்காங்க. இது பல நாளும் பெய்யறதுக்கு சான்ஸ் இருக்குது. A sudden rise of sea water due to tropical cyclone is called storm surge. It is more common in the regions of shallow coastal water. ஸோ இந்த ஸ்டார்ம் சர்ஜ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ராபிக்கல் சீ வாட்டரோட லெவல் இன்க்ரீஸ் ஆகிற சடனாக சீ வாட்டர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த ட்ராபிக்கல் சைக்ளோன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது மோஸ்ட்லி எந்த ஏரியாவில் வரும்னு பார்த்திங்கன்னா, ஷாலோ கோஸ்டல் வாட்டர், அதாவது ஆழமற்ற கடல் பகுதி இருக்கக்கூடிய பிளேஸில் இந்த ஸ்டார்ம் சர்ஜ் அடிக்கடி நடக்கும்னு சொல்கிறாங்க. ஈஸ்ட் கோஸ்டல் ஏரியாஸ் வல்னரபிள் டு ஸ்டார்ம் சர்ஜஸ். ஸோ ஈஸ்டர்ன் கோஸ்டல் ரீஜனில் எங்கெங்கெல்லாம் ஸ்டார்ம் சர்ஜ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நார்த் ஒடிஷா அண்ட் வெஸ்ட் பெங்கால் கோஸ்ட்டில் இருக்குது, அண்ட் தென் ஆந்திர பிரதேஷ் கோஸ்ட் பிட்வீன் ஓங்லி அண்டு மஸ்லிப்பட்டினம், அண்ட் தென் தமிழ்நாடு கோஸ்ட்டில் பார்த்திங்கன்னா எமாங் 13 கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸ். ஸோ தமிழ்நாடு கோஸ்டலில் மட்டும் கடலோர பகுதிகளில் மட்டும் 13 டிஸ்ட்ரிக்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இதில் நாகப்பட்டினம் அண்ட் கூடலூர் ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆன பிளேசஸ். அண்ட் தென் வெஸ்டர்ன் கோஸ்டல் ஏரியாஸ் வல்னரபிள் டு ஸ்டார்ம் சர்ஜஸ். ஸோ வெஸ்டர்ன் கோஸ்டல் ரீஜனில் எந்தெந்த பிளேஸில் ஸ்டார்ம் சர்ஜஸ் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தி வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா இஸ் லெஸ் வல்னரபிள் டு ஸ்டார்ம் சர்ஜ் தேன் தி ஈஸ்ட் கோஸ்ட். ஸோ ஈஸ்டர்ன் கோஸ்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் இந்த ஸ்டார்ம் சர்ஜ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா கோஸ்ட்டு,
north of Haryana and adjoining south Gujarat coast and the coastal belt around the Gulf of Cambay. The coastal belt around the Gulf of Kutch. ஸோ கட்ச் தீவில் இருக்கக்கூடிய கோஸ்டல் பெல்ட் சொல்கிறாங்க. ஸோ இந்த மேப் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து சூறாவளி காற்றால் பாதிக்கப்பட்ட பிளேஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான். இதில் ரெட் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கிற பிளேசஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக பாதிப்படைஞ்சிருக்கக்கூடிய பிளேசஸ்ஸு. இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் கோஸ்ட்டாக தான் இருக்கும். வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் வந்து பாதிப்பு கம்மி தான். அண்ட் தென் ப்ளூ கலரில் இருக்க வந்து ஹை, ஓரளவுக்கு பாதிப்படைஞ்ச பிளேஸு. அண்ட் தென் க்ரீன் வந்து மாட்ரேட்டு, அண்ட் தென் எல்லோவில் வந்து லோ, அங்கே வந்து சூறாவளி காற்றுன்றது வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ தமிழ்நாடு சைட்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு அதிகம் பாதிப்பு அடைஞ்சிருக்கக்கூடிய பிளேசஸ் தான். ஸோ சவுத் தமிழ்நாடுன்னு போட்டு இங்கே மார்க் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். அண்ட் தென் ட்ரஃப்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா வறட்சி தான் வந்து ட்ரஃப்ட்னு சொல்லுவோம். எனி லேக் ஆஃப் வாட்டர் டு சாட்டிஸ்ஃபை தி நார்மல் நீட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் லைக் livestock industry or human population may be termed as drought. Further, the drought could be classified into 3 major types. ஸோ நம்மளுடைய நார்மல் லைஃப்பில் நமக்கு தண்ணி எப்போ பற்றாமல் போகுதோ அதுதான் வந்து நம்ம டிராஃப்ட்னு சொல்கிறோம். ஸோ அக்ரிகல்ச்சருக்கு தண்ணி இல்லாமல் நம்ம வாழ்கிறதுக்கு நம்மளுடைய டெய்லி தேவைகளுக்கு தண்ணி இல்லாமல் போகிறது, அண்ட் தென் தொழில் செய்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் போகிறது, அண்ட் தென் நம்மளுடைய கால்நடைகளை பராமரிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் போகிறது, அண்ட் நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி பண்ணுறது கூட தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை தான் வந்து வறட்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வறட்சி அப்படின்றது வந்து 3 விதமாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து மெட்ரோலாஜிக்கல் டிராஃப்ட்டு, ஹைட்ரோலாஜிக்கல் டிராஃப்ட்டு, அண்ட் தென் அக்ரிகல்ச்சுரல் டிராஃப்ட்டு. ஸோ மெட்ரோலாஜிக்கல் டிராஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானிலையில் வளர்ச்சி. ஸோ நம்மளுடைய கிளைமேட்டிக்கல், it is a situation where there is a reduction in rainfall for a specific period below a specific level. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு மழை பெய்யணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ அந்த ரெயின்ஃபால் வந்து எப்போ குறையுதோ அப்போ நடக்கக்கூடிய ஒரு வறட்சி தான் மெட்ரோலாஜிக்கல் டிராஃப்ட் அப்படிங்கிறது. அண்ட் தென் ஹைட்ரோலாஜிக்கல் டிராஃப்ட் அப்படின்னாக்கா நீர்நிலைகளில் ஏற்படக்கூடிய வறட்சி. It is associated with reduction of water in streams, rivers and reservoirs. It is of 2 types, surface water draft and groundwater draft. ஸோ ஹைட்ராலஜிக்கல் அப்படின்னாக்கா நமக்கு நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய நீரோடைகள், ஆறுகள், அந்த நீர் தேக்கங்களில் தண்ணி வந்து வற்றி போகிறது தான் வந்து ஹைட்ராலஜிக்கல் டிராஃப்ட் அப்படிங்கிறது. இது ஃபர்தராக 2 டைப்ஸாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஒன்று சர்ஃபேஸ் வாட்டர் டிராஃப்ட், இன்னொன்று கிரவுண்ட் வாட்டர் டிராஃப்ட். சர்ஃபேஸ் வாட்டர் டிராஃப்ட் அப்படின்னாக்கா நிலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய தண்ணி வந்து வறண்டு போகிறது. அண்ட் தென் கிரவுண்ட் வாட்டர் டிராஃப்ட் அப்படின்னாக்கா நிலத்தடி நீர் வந்து வறட்சி அடைகிறது. Agriculture draft. It refers to the condition in which the agricultural crops get affected due to lack of rainfall. ஸோ மழை பற்றாக்குறைனால வந்து நம்ம போட்டிருக்கிற பயிர்கள் எல்லாம் வந்து கருகி பாதிப்பு ஆகிறதா வந்து அக்ரிகல்ச்சரல் டிராஃப்ட். Draft in India occur in the event of a failure of monsoon. Generally, monsoon rainfall is uneven in India. Some areas receive heavy rainfall while other regions get moderate to low rainfall. The areas which experience low to very low rainfall are called affected by drought. ஸோ டிராஃப்ட் வந்து இந்தியாவில் பருவநிலை, அதாவது மான்சூன் வந்து மாறி மாறி வரதுனால தான் டிராஃப்ட் வந்து இந்தியாவில் அதிக வறட்சி ஏற்படுகிறது. ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பருவநிலை இந்த பருவத்தில் மழை பெய்யணும்னா அந்த பருவத்தில் மழை பெய்யாமல் வேறு ஒரு சீசனில் மழை பெய்கிறது தான். ஸோ அன்ஈவன் மான்சூன்னால் நமக்கு இந்த வறட்சி ஏற்படுது. ஸோ ஒரு சில ஏரியாஸ் வந்து ரொம்ப அதிக மழையை வந்து ரிசீவ் பண்ணும், இன்னும் ஒரு சில ரீஜன்ஸ் வந்து
மிதமான இருந்து கொஞ்சம் குறைவான அளவு ரெயின்ஃபாலை ரீச் பண்ணும். ஆனால் இன்னும் ஒரு சில ரீஜன்ஸில் பார்த்திங்கன்னா ரெயின்ஃபால் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் வந்து டிராஃப்டால் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகள்னு சொல்லலாம். ஸோ இந்தியாவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பிளேஸ் அப்படின்னு போட்டு உங்களுக்கு ஒரு மேப் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் பிளாக் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கிற பிளேஸ் எல்லாமே உங்களுக்கு இந்தியாவில் வறட்சினால் பாதிக்கப்படக்கூடிய இடங்கள் தான். ஓகேவா? ஃபேக்ட்: about 1/3 area of the country is affected by drought. It severely affects 16% of the land area and 12% of the total population of India. The areas that receive an annual rainfall of less than 60 cm are the drought prone regions of India. ஸோ நம்மளுடைய நாட்டில் 3ல் 1 பகுதி வந்து வறட்சினால் பாதிக்கப்பட்ட பகுதியாக அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து 16% வந்து லேண்ட் ஏரியாவாகும், மீதி 12% பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாப்புலேஷன் மக்கள் தொகை இருக்கக்கூடிய இடத்துலையும் இருக்குது. ஸோ ஒரு வருஷத்தில் குறைஞ்சது 60 சென்டிமீட்டருக்கும் குறைவாக மழை பெய்யக்கூடிய பகுதிகளை வறட்சியினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை இந்தியாவில் அறிவிச்சிருக்கிறாங்க. தி மேஜர் ஏரியாஸ் ஹைலி ப்ரோன் டு டிராஃப்ட் ஏரியா. ஸோ வறட்சினால் ரொம்ப பாதிக்கப்பட்ட பகுதிகள் அப்படின்ட்டு இந்தியாவில் சொல்லக்கூடிய பிளேசஸ் பார்த்திங்கன்னா தி arid and semi-arid region from Ahmedabad to Kanpur on one side and from Kanpur to Jalandhar on other. ஸோ அகமதாபாத்லேருந்து கான்பூர் வரைக்கும் உள்ள வறண்ட மற்றும் பாதி வறண்ட பகுதிகளும் அண்ட் தென் கான்பூர் டு ஜல்டாபூர் வந்து அதர் சைடாகவும் சொல்கிறாங்க. அண்ட் தென் ட்ரை ரீஜன்ஸ் லையிங் இன் தி லீவர்ட் சைட் ஆஃப் தி வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வந்து காற்றுக்கு மறைவான பகுதிகளில் இருக்கக்கூடியதை வறட்சியான பகுதின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் தென் அடுத்தது லேண்ட்ஸ்லைட்ஸ். லேண்ட்ஸ்லைட்ஸ்னால் நிலச்சரிவுகள். Landslide is a rapid downward movement of rock, soil and vegetation down the slope under the influence of gravity. Landslides are generally sudden and infrequent. Presence of steep slope and heavy rainfall are the major cause of landslides. Weak ground structure, deforestation, earthquakes, volcanic eruption, mining, construction of roads and railways over the mountains are the other cause of landslides. ஸோ லேண்ட்ஸ்லைட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிலச்சரிவு. ஸோ இந்த நிலச்சரிவு அப்படின்றது பார்த்திங்கன்னா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் டவுன்வர்ட்ஸில் வந்து புல் பண்ணுறதுனால மலை மேலே இருக்கக்கூடிய பாறைகள் அண்ட் தென் சாயிலு அண்ட் தென் தாவரங்கள் இதெல்லாம் வந்து மலை மேலே இருந்து சரிஞ்சு கீழே வரதான் லேண்ட்ஸ்லைடுன்னு சொல்கிறாங்க. இது வந்து இப்போ வந்து ரொம்ப காமனாகவும் அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. ஸோ இது எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வழுக்காக இருக்கக்கூடிய ஸ்லோப் சாய்வான பகுதிகளில் ரொம்ப ஹெவி ரெயின்ஃபால் இருக்கிறப்ப இது வந்து லேண்ட்ஸ்லைட் வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு முக்கியமான பார்த்தீங்கன்னா கிரவுண்டோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப வலிமையற்ற நிலையில் இருக்கிறது, டீஃபாரஸ்ட்ரேஷன் காட்டில் இருக்கிற மரங்களை எல்லாம் வெட்டி எடுக்கிறது, அண்ட் தென் எர்த்குவேக்ஸு, வல்கனைக் எரப்ஷன், மைனிங் நிலத்தை தோண்டி எடுக்கிறது, அண்ட் தென் ரோடு போடுறது, அண்ட் தென் ரயில்வேஸ்க்காக மவுண்டெயினஸை வந்து கொடைஞ்சி உள்ளே போகிறது, இதெல்லாமே வந்து லேண்ட்ஸ்லைட் நடக்கிறதுக்கான முக்கிய காரணங்களாக சொல்கிறாங்க. About 50% of Indian landmass is prone to landslide hazard. Landslides are very common along the steep slope of Himalayas, the western Ghats along the river valleys in Tamil Nadu, Kodaikanal, Dindigul district and Ooty, the Nilgiris district are frequently affected by landslides. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 50% லேண்ட் சர்ஃபேஸ் வந்து லேண்ட்ஸ்லைடு நிலச்சரிவு பகுதிகளாக பாதிக்கப்படுறது. ஸோ இது வந்து ரொம்ப காமனாக பாதிக்கப்படக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ் தான். ஸோ இது வந்து ஹிமாலயாஸ் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்குது. அதனால் அதை தொடர்ந்து அதனுடைய ஒட்டின
ரிவர் வேலிஸும் வந்து பாதிக்கப்படுது. அண்ட் தென் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் அண்ட் தென் ஊட்டி வந்து லேண்ட்ஸ்லைட்ஸ்னால பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளாக சொல்கிறாங்க. அண்ட் தென் அடுத்து சுனாமி. Tsunami refers to huge ocean waves caused by an earthquake, landslide or volcanic eruption. It is generally noticed in the coastal regions and travel between 640 and 960 km per hour. Tsunami pose serious danger to the inhabitants of the coastal areas. ஸோ சுனாமினா என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலுக்கு அடியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான். ஸோ அதனால் கடல் அலைகள் வந்து வழக்கத்தை விட ரொம்பவே பெருசாக எழும்பி வரது தான் வந்து சுனாமின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எர்த்குவேக்கு, லேண்ட்ஸ்லைடு அண்ட் தென் வல்கனிக் எரப்ஷனால் சுனாமி வந்து அக்கர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சுனாமியோட ட்ராவலிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 640 to 960 km/h அந்த ஸ்பீடில் அது ட்ராவல் ஆகும். ஸோ இந்த சுனாமி வந்து கடல் ஓர பகுதிகளில் கோஸ்டல் ஏரியாஸில் வந்து ரொம்பவே அதிகமான பாதிப்புகளை தரக்கூடியதான்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் டு யூ நோ தி வேர்ட் சுனாமி இஸ் derived from Japanese word to su meaning harbor and nami meaning wave. ஸோ சுனாமி அப்படிங்கிறது ஒரு ஜாப்பனீஸ் வேர்டு. இதில் சு அப்படின்னாக்கா ஹார்பர் அப்படிங்கிறதும், நாமி அப்படின்னாக்கா வேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹார்பர் வேவ் தான் வந்து சுனாமின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் தென் இந்தியன் ஓஷன் சுனாமி ஆஃப் 2004. ஸோ 2004 வந்து இந்தியன் ஓஷனில் ஒரு சுனாமி நடந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் இங்கே சொல்கிறாங்க. ஆன் December 26, 2004 at 7:59 AM local time, an undersea earthquake with a magnitude of 9.1 struck off the coast of the Indonesian island of Sumatra. The tsunami killed at least 225,000 people across a dozen countries with Indonesia, Sri Lanka, India, Thailand, Somalia and Maldives sustaining massive damage. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 26th December 2004 அன்னைக்கு மார்னிங் 8 o'clock லோக்கல் டைம் படி 8 o'clock இந்தியன் ஓஷனில் வந்து ஒரு எர்த்குவேக் வந்து அக்கர் ஆகுது. அதனுடைய மேக்னிடியூட் இதுன்னு பார்த்தீங்கன்னா 9.1. ஸோ இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேசியாவில் சுமத்ரா அப்படின்ற ஒரு ஐலாண்டில் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த சுனாமி வந்து இந்தோனேஷியாவிலிருந்து நிறைய கண்ட்ரிஸை வந்து பாஸ் ஆகி வந்துச்சு. ஸோ இந்த சுனாமினால கிட்டத்தட்ட 2.25 lakhs பீப்புள் வந்து 2,25,000 பீப்புள்ஸ் வந்து இறந்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே அதிக பாதிப்பு தெரிஞ்ச ஒரு சுனாமின்னு இதை சொல்லலாம். அண்ட் தென் ஹசார்டஸ் வேஸ்ட். தி வேஸ்ட் தட் மேட் ஆர் டெண்ட் டு cause adverse health effects on the ecosystem and human beings are called hazardous waste. ஸோ ஹசார்டியஸ் வேஸ்ட் அப்படின்னா அபாயகரமான கழிவுகள். ஸோ இப்போ வந்து சுற்றுச்சூழல் மற்றும் நம்ம ஹியூமன்ஸுக்கு வந்து ரொம்ப சுகாதார தீங்குகளை தரக்கூடிய நச்சு கழிவுகள். ஸோ அதெல்லாம் வந்து வெளியில் வந்து அப்படியே போடுறதுனால ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு தான் இந்த ஹசார்டியஸ் வேஸ்ட். ஸோ தி ஃபாலோயிங் ஆர் தி மேஜர் ஹசார்டஸ் வேஸ்ட். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா radioactive substance, chemicals, biomedical waste, flammable waste and explosive household hazard waste. So radioactive wasteல என்னென்னு பார்த்தீங்கன்னா tools and unused fuel pipe of nuclear power plants. ஸோ டூல்ஸ், தேவையற்ற பொருட்கள், அண்ட் தென் வந்து பவர் பிளான்ஸ், நியூக்ளியர் பவர் பிளான்ஸில் ஃபியூல்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்டு அந்த ஃபியூல்ஸ் லீக் ஆச்சுன்னாக்கா அவங்களுக்கு யூஸ் இல்லாத ஃபியூல் பைப்பெல்லாம் தூக்கிடுறாங்க. அது எல்லாமே வந்து ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்டாக சொல்கிறாங்க. அண்ட் தென் கெமிக்கல் வேஸ்ட்டு, சிந்தட்டிக் ஆர்கானிக்ஸ், இன்ஆர்கானிக் மெட்டல்ஸ், சால்ட், ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் அண்ட் ஃப்ளேமபிள் அண்ட் எக்ஸ்ப்ளோவிஸ், இதெல்லாமே வந்து கெமிக்கல் வேஸ்ட்டு. அண்ட் தென் மெடிக்கல் வேஸ்ட் பார்த்திங்கன்னா ஹைப்போடமிக் நீடில்ஸ், பேண்டேஜஸ் அண்ட் அவுடேட்டட் ட்ரக்ஸ். ஸோ தேவையற்ற மெடிக்கல் வேஸ்ட் எல்லாமே வந்து ஹைட்ராலஜிக்கல் வேஸ்ட்டு.
flammable waste, organic solvents, oils, plastics and organic sludges. ஸோ ஃப்ளேமபிள் வேஸ்ட்டு சீக்கிரம் தீப்பிடிக்கக்கூடிய பொருட்கள். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய், அப்புறம் வந்து பிளாஸ்டிக்ஸ், உருக்காலைகளில் பயன்படுத்தக்கூடிய ரொம்பவே வந்து இதான பொருட்கள். அண்ட் தென் கனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது எல்லாமே வந்து ஃப்ளேமபிள் வேஸ்ட்டில் வந்துடும். அண்ட் தென் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்னால் வெடிப்பொருட்கள். தி வேஸ்ட் ரிசல்ட்டிங் ஃப்ரம் ஆர்டினஸ் மேனுஃபேக்சரிங் ஆஃப் சம் இண்டஸ்ட்ரியல் கேஸஸ். ஸோ அந்த கேஸில் வாயு கழிவுகள்லேருந்து ஏற்படக்கூடிய ஒரு இதுதான் வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அப்படிங்க. ஹவுஸ்ஹோல்ட் ஹசார்ட் வேஸ்ட். ஸோ நம்ம வீட்டில் இருந்து வெளியேற்றக்கூடிய அபாயகரமான வேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்டிசைட்ஸு, வேஸ்ட் ஆயிலு, ஆட்டோமொபைல் பேட்ரிஸ் அண்ட் ஹவுஸ்ஹோல்ட் பேட்ரிஸ் இதெல்லாமே சொல்கிறாங்க. அண்ட் தென் இங்கே வந்து டு யூ நோ Chernobyl nuclear disaster site near Pripyat to become an official tourist spot. ஸோ Chernobyl nuclear disaster site அப்படின்ற ஒரு பிளேஸு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பிரியாபேட்டில். இது வந்து ஒரு அஃபிஷியல் டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அது வந்து எப்படி இருந்த ஒரு பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா செர்போனியல் தென் Soviet Union nuclear accident was happened on 26th April 1986. ஸோ செர்போனில் சோவியத் யூனியனில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் செர்போனில். ஸோ அங்கே வந்து 26th April 1986 ஒரு நியூக்ளியர் ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. தி ரேடியேஷன் எமிட்டட் வாஸ் மோர் தென் 400 times than that released by the atomic bomb dropped on Hiroshima in 1945. This accident remains the largest nuclear accident in history. So 1945 ஜப்பானில் ஹிரோஷிமா அப்படின்னு பிளேஸில் வந்து ஒரு அட்டாமிக் பாம் வந்து போட்டாங்க செகண்ட் வேர்ல்டு வார் டைமில். ஸோ அதை விட இது வந்து 400 times வந்து அதனுடைய ரேடியேஷனை எமிட் பண்ணியிருக்குது. ஸோ இந்தியாவிலேயே நடந்த ஒரு பெரிய நியூக்ளியர் ஆக்சிடெண்ட் அப்படின்னாக்கா இந்த ஆக்சிடெண்ட்டை சொல்கிறாங்க. வேர்ல்டுலேயே ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆக்சிடெண்ட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 350,000 people வந்து அந்த பிளேஸ்லேருந்து வேறு பிளேஸுக்கு வந்து அப்புறப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து நிரந்தரமாக மனிதர்கள் வந்து தங்கிறதுக்கு ரொம்பவே கட்டுப்பாடு இன்னமும் அந்த இடத்துல ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா 33 years after the accident, the exclusive zone which covers an area now in Ukraine and Belarus is inhabited by numerous animals and more than 200 bird species. In 2016, the Ukraine part of this zone was declared as a radiological and environmental biosphere reserve by the government. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உக்ரைன் அண்ட் தென் பெலாரஸ் அப்படின்ற 2 பகுதிகளும் வந்து ஸோ இந்த எக்ஸ்ப்ளோஷன் இந்த விபத்து நடந்து 33 வருஷத்துக்கு அப்புறமும் இந்த இடத்துல வந்து நிறைய விலங்குகளும் அண்ட் தென் அதிகமான பறவை இனங்களும் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் தென் 2016 வந்து உக்ரைன் பார்ட் வந்து இந்த ஜோனை வந்து கதிர் இயக்கவில் ஸோ ரேடியாலஜிக்கல் அண்ட் என்விரான்மெண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ்டு அப்படின்ட்டு ஒரு அந்த இடத்துக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அந்த நாட்டை வந்து ரேடியாலஜிக்கல் ரிசர்வ்டு ஸ்பேஸாக வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அண்ட் தென் பொல்யூஷன் ஆஃப் ஏர். ஸோ ஏர் பொல்யூஷனை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. Air is a mixture of several gases. The main gases are nitrogen for forming products such as fertilizer for plants and for making the air inert, oxygen 20.95% for breathing and carbon dioxide 0.03% for photosynthesis. Some other gases like argon, neon, helium, krypton, hydrogen, ozone, xenon
and methane are also present. Besides, water vapor and dust particles make their presence felt in one way or the other. ஸோ ஏர் பொல்யூஷன், ஏர் அப்படின்றது பார்த்திங்கன்னா நிறைய கேஸஸ்லாம் சேர்ந்த ஒரு மிக்சர் தான் ஏர். ஸோ இதில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய கேஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா நைட்ரஜனு. இது வந்து 78.9% இருக்குது. ஸோ இந்த நைட்ரஜன் கேஸ்னால வந்து நமக்கு நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் தென் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆக்சிஜன். இது 20.95% இருக்குது. இது நம்ம வந்து ப்ரீத்திங்காக யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் கார்பன் டை ஆக்சைடு வந்து 0.03% இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் நம்மளுடைய அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அதர் கேஸஸ் பார்த்திங்கன்னா ஆர்கான், நியான், இந்த மாதிரி நிறைய கேஸஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாட்டர் வேப்பர், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இது எல்லாமே இருக்குது. Air pollution is the contamination of the indoor or outdoor air by a range of gases and solids that modify its natural characteristics and percentage. Air pollutants can be categorized into primary and secondary pollutants. ஸோ இந்த ஏர் பொல்யூஷன் வந்து இன்சைட் அண்ட் அவுட்சைடு வந்து ரெண்டு விதமாகவும் சேர்ந்தது வந்து ஏர் பொல்யூஷன். ஸோ உள்புற இருக்க காற்றும் வெளிப்புற இருக்கிற காற்றானது சில வாயுகள்னால வந்து சம் கேஸஸ், ஸோ டிஃப்ரெண்ட் கேஸஸ் வந்து ஒன்று சேர்றப்ப நடக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் சேஞ்ச் தான் வந்து இந்த ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஏர் பொல்யூட்டன்ஸை வந்து ப்ரைமரி அண்ட் தென் செகண்டரி பொல்யூட்டன்ஸ்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைமரி பொல்யூட்டன்ஸ் is an air pollutant emitted directly from source. A secondary pollutant is not directly emitted as such but forms when other pollutants react in the atmosphere. ஸோ இந்த ப்ரைமரி பொல்யூட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து டைரெக்டாக எமிட் ஆகக்கூடிய வெளியேற்றப்படக்கூடிய ஒரு ஏர் பொல்யூஷன். அண்ட் தென் இந்த செகண்டரி பொல்யூட்டன் அப்படிங்கிறது வந்து டைரெக்டாக வரக்கூடியது கிடையாது. அது ஏற்கனவே பொல்யூட் ஆகிருக்கிற மெட்டீரியல் இன்னொரு மெட்டீரியலோட சேரும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக பொல்யூட் ஆகும். அதுதான் வந்து செகண்டரி பொல்யூட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரைமரி பொல்யூட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர், ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன், ஆக்சைட்ஸ் ஆஃப் கார்பன் அண்ட் தென் பார்ட்டிகுலேட் மேட்டர், அதர் ப்ரைமரி பொல்யூட்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் செகண்டரி பொல்யூட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல் ஓசோன், ஸ்மாக் அப்படின்னாக்கா பனிப்புகை. அண்ட் தென் பொல்யூஷன் ஆஃப் வாட்டர். வாட்டர் பொல்யூஷன் மே பி டிஃபைன்ட் ஆஸ் ஆல்ட்ரேஷன் இன் தி physical, chemical and biological characteristics of water which may cause harmful effects in human and aquatic life. ஸோ வாட்டர் பொல்யூஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாட்டரோட ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஹியூமன் லைஃப்பையும் வந்து அஃபெக்ட் பண்ணும். அட் த சேம் டைம் நீரில் வாழக்கூடிய உயிரினங்களையும் அஃபெக்ட் பண்ணும். In India, water pollution has been taking place on a large scale and since a long period. Both surface and groundwater bodies are polluted to a great extent. The major cause of water pollution in India are. ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா வந்து வாட்டர் பொல்யூஷன் வந்து ரொம்ப காலமாகவே நீடிச்சிட்ருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ இது வந்து போத் சர்ஃபேஸ் வாட்டரையும் அஃபெக்ட் பண்ணுது அண்ட் தென் கிரவுண்ட் வாட்டரையும் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ வாட்டர் பொல்யூஷனுக்கான மேஜர் ரீசன்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் அர்பனைசேஷன் அப்படின்னாக்கா கிராமம்லாம் வந்து சிட்டிஸாக சேஞ்ச் ஆகிறது. அண்ட் தென் இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேகக்கூடிய வேஸ்டேஜஸ் அண்ட் தென் ஸ்வேஜ் கழிவு நீர்கள், அக்ரிகல்ச்சர் ரன் ஆஃப் அண்ட் இம்ப்ராப்பர் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ். ஸோ அக்ரிகல்ச்சர்லேருந்து வேஸ்ட் ஆகி போகக்கூடிய வாட்டர்ஸ் அண்ட் தென் வந்து முறையான அக்ரிகல்ச்சர் வந்து நடைமுறையில் இல்லாதது. அண்ட் தென் சீ வாட்டர் இன்ஸ்ட்ரேஷன். ஸோ கடல் நீர் வந்து உள்ளே புகுறது. அண்ட் தென் சாலிட் வேஸ்ட் திண்ம கழிவுகள் அப்படின்றோம்ல அதுதான். அண்ட் தென் நீட் ஃபார் ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ். ஸோ என்னென்ன தடுப்பு நடவடிக்கைகள் நமக்கு அவசியம்.
Prevention is defined as the activities taken to prevent a natural calamity or potential hazard from having harmful effects on either people or economic assist. ஸோ மனிதர்கள் அண்ட் தென் வந்து பொருளாதார கட்டமைப்புகள்லேருந்து இயற்கையாகவும் செயற்கையாகவும் இந்த மாதிரி பாதிப்புகளில் இருந்து நாம் தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் இதனால் வரக்கூடிய தீய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, அது என்னென்ன தடுப்பு முறைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணணும். ப்ரிவென்ஷன் பிளானிங் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் hazard identification and vulnerability assessment. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிவென்ஷன் பிளானிங்கில் என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஹசார்ட் இருக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் அதனுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் வச்சுக்கணும். டிலேட் ஆக்ஷன் மே இன்க்ரீஸ் தி எக்கனாமிக் லாஸஸ். ஸோ நாம் வந்து ரொம்ப டிலே பண்ணி நாம் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் நமக்கு வந்து எக்கனாமிக்கில் ரொம்பவே லாஸ் தரும். அதனால் முன்னாடியே பிளான் பண்ணி அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துக்கணும். ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் லைக் இந்தியா, ப்ரிவென்ஷன் perhaps தி மோஸ்ட் கிரிட்டிக்கல் காம்போனன்ட்ஸ் இன் மேனேஜிங் டிசாஸ்டர். ஸோ இந்தியா மாதிரி வளர்ந்துட்டுருக்கிற நாடுகள் எல்லாமே வந்து இந்த தடுப்பு நடவடிக்கைகள் வந்து மிகவும் ரொம்பவே வந்து அவங்களுக்கு ஒரு சேலஞ்சிங் ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சர் இஸ் எமர்ஜிங் ஆஸ் எ நியூ வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன். டூ யூ அக்ரி? ஸோ இயற்கை வந்து பேரழிவை தரக்கூடிய ஒரு புதிய ஆயுதமாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. Around 22,000 people have died in India in 10 years until 2017 due to major environmental disasters. Indian Meteorological Department. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் 2017 வரைக்கும் 10 வருஷத்தில் 22,000 மக்கள்கள் வந்து இந்த நேச்சுரல் டிசாஸ்டர் மேஜர் என்விரான்மெண்டல் டிசாஸ்டர்னால இறந்துருக்கிறாங்க. இது வந்து இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கொடுத்த ஒரு அறிக்கை. இன் தி பாஸ்ட் 2 decades 1998 to 2017 over 5 lakh people have died due to extreme weather events around the world, stated by Global Climate Risk Index report published by Greenman Watch, ஜெர்மன் பேஸ்டு நான்-ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ இது வந்து கடந்த 20 வருஷங்களை விட 20 வருஷத்தில் 5 லட்சம் பீப்புள் வந்து இந்த மாதிரி அளவு எக்ஸ்ட்ரீம் வெதர்னால் இறந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பப்ளிஷ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் அப்படின்றவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஜெர்மன் பேட்சை சேர்ந்தவங்க. அண்ட் இதை விட உங்களுக்கு இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லெசன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.